முகம் எப்படி இருக்கு? பளிச்சுன்னு பவுடர் அடிச்ச மாதிரி இருக்கு. இல்லை குளிக்கல, மூஞ்சிக்கு போய் அவசர அவசரம் சோப்பு போட்டுட்டு அவங்கள கிளம்பி நிற்கிறாங்க. டக்குன்னு வேறு கொண்டையை போட்டு ஒரு கிளிப்பை குத்திட்டு டக்குன்னு வந்தாச்சு. நம்ம வந்து இன்றைக்கி ரேஷன் கடையில் வந்து சர்க்கரை அரிசி அப்புறம் 3000 பணம்லாம் தராங்களா, அதுக்கு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே எவ்வளோ கூட்டமாக இருக்குது என்னன்னு தெரியல. அமுதம்மா ஸ்கூட்டியில் தான் அவங்களோட போகிறேன். போயிட்டு எவ்வளோ நேரம் லேட்டாக ஃபோனு சரி அமுதம்மா ஃபோன்லேருந்து அடிக்கிறேன். லேட்டானதுன்னா நான் வந்துடுவேன். டக்குன்னு ஃபோனாலும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. லேட்டானா வந்துடுவேன், வேலை இருக்குல்ல லேட்டாகவே வாங்கிக்கலான்ட்டு. இப்போ நானும் செல்வியக்கா அமுதம்மா 3 பேரும் போகிறோம். சரி, எல்லாம் பணத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும். ஆமாம். நம்ம பொங்கல் பரிசு வாங்கியாச்சு. ரேஷன் கடைக்கு வந்துட்டு கரும்பு அரிசி ஜீனி 3000 பணம் எல்லாம் வாங்கியாச்சு. நாங்கள் இங்கே வந்தோமா, லேடிஸ் கூட்டம் வந்து லைன் லென்த்தாக இருந்துச்சு. ஜென்ஸுக்கு பார்த்தா ஒரு 5-6 பேர் தான் இருந்தாங்க. நான் வந்த விட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன், எங்கே கம்மியாக இருக்குது கூட்டம் வாங்க அப்படின்னோடனே இவங்க வந்துட்டாங்க. அமுதம்மாலாம் வர 3 மணி ஆகலாம், லேட்டாக தான் ஆகும். இப்போ மணி 12 ஆகுதுன்னா அவங்க இன்னும் 3 மணி 4 மணி ஆகும். நான் அப்புறம் வேலையே இருக்கா சரி இவங்களை வர சொன்னேன், இவங்க வாங்கிட்டாங்க. ஏன்னா இப்போ லேடிஸ் கூட்டம் தான் லென்த்தாக இருக்குது, ஜென்ஸ் கூட்டம் கம்மியாக இருக்கிறதுனால அவங்க ஸ்பீடாக லைன் ஒரு இங்கிட்டு ஒருத்தர் இங்கிட்டு ஒருத்தர் கொடுக்குறாங்க. அது மாதிரியா வர்றப்ப நாங்கள் சீக்கிரம் வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிறோம். செல்விக்கா அமுதம்மாலாம் கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. நம்ம போய் அங்கே ஒட்டரை அடித்தது பாதிலே நிற்குது. வேலையை முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் 5 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம். நான் வந்து ஒரு 4-5 வீடியோவில் ஒரு இடம் ஒன்று பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அது என்னங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும். வாங்க வீட்டுக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன், எப்படி இருக்குது என்னன்னு காமிக்கிறேன். எனக்கு கிண்டல் பண்ணுறாங்க எங்கள் மாமா மரம் உள்ளவங்க, என் ஹைட்டுக்கே கரும்பு வந்திருக்காமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. கட்டையாக இருக்குது கரும்புன்ட்டு. போகலாமா? சிறப்பு. அங்கே எல்லாரும் ஏன் 2 பேரும் வந்துருக்குறீங்க, ஏன் 2 பேரும் வந்துருக்குறீங்க, நீயா வந்த இல்லை இல்லை வந்தம்மா இது மாதிரி கூட்டமாக இருந்ததுன்ட்டு அவங்கள வர சொன்னா அவங்க நிற்கிறாங்க அப்படின்னா. அப்புறம் ஒன்றும் சொல்ல, நம்ம தெருவில் உள்ளவங்க எல்லாரும் வந்தாங்க. எங்கள் வீட்லேருந்து நான் யாரும் வரல, பெரிய வீட்லேருந்து. நானும் பார்த்தேன் கலாக்கா யாரும் வருவாங்க, அக்கா ஆனந்தியக்கெல்லாம் வருவாங்க, பார்த்தா யாரும் காணும். இனிமேல் தான் வருவாங்க போல் எல்லோரும். நம்ம வந்து வாங்கியாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிறோம்.